வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். 1001 அரேபிய இரவுகள் எபிசோட் 23. மாமன்னரே, நான் என் இளமை பிராயத்தில் டமாஸ்கஸ் நகரில் வாழ்ந்தேன். அங்குதான் வைத்திய கலையில் தேர்ச்சி பெற்று தொழிலில் பிரசித்தி பெற்று விளங்கினேன். ஒரு நாள் மாஸ்கஸ் நகர அதிகாரி தன் மாளிகைக்கு என்னை அழைத்தார். நானும் சென்றேன். மாளிகையில் பெரிய கூடத்தில் ஒரு கட்டிலில் ஒரு வாலிபன் சாய்ந்து படுத்து கொண்டிருந்தான். நோய்வாய்ப்பட்டிருக்கும் அவனுக்கே வைத்தியம் செய்ய நான் அழைக்கப்பட்டிருந்தேன் என்பதை அறிந்து கொண்டேன். கட்டிலின் மீது சாய்ந்திருந்த வாலிபனை பார்த்தேன். நோய்வாய்ப்பட்டிருந்தும் அவன் வதனம் அழகாய், அதாவது அவனுடைய முகம் அழகாய் பிரகாசித்தது. நான் அவன் அருகே அமர்ந்து, உங்களுடைய வியாதி சீக்கிரம் குணமாகும் என்று நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். அவனும் புன்னகைத்தான். அவன் நாடிகளை பரீட்சிக்க எண்ணி கையை நீட்டுமாறு கூறினேன். அவன் உடனே தனது இடது கையை நீட்டினான். நான் அவன் அகம்பாவம் பிடித்து அலட்சியமாக இடது கையை நீட்டுகிறானே என்று நினைத்தேன். பிறகு ஒன்றும் பேசாமல் இடது கையை பிடித்தே நாடியை பார்த்து மருந்தும் கொடுத்தேன். 2 தினங்களில் வாலிபன் சுகமடைந்தான். நகர அதிகாரி என் திறமையை மெச்சி பட்டு அங்கி ஒன்றை பரிசளித்ததோடு நகர வைத்தியசாலைக்கு என்னை கௌரவ அதிகாரியாக நியமித்தார். நோய் நீங்கிய இளைஞனை குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து கொள்ளுமாறு பணிந்தேன். அவன் என் எதிரே உடுத்தியிருந்த பழைய துணிகளை களைந்தான். ஐயோ பாவம்! அவன் வலது கை துண்டிக்கப்பட்டிருந்தது. உடலெங்கும் சவுக்கால் பட்ட தழும்புகள் வரி வரியாக தெரிந்தன. ஆச்சரியப்பட்ட நான் இளைஞனை பார்த்து, வலது கை ஏன் துண்டிக்கப்பட்டிருக்கிறது? உடலெங்கும் சவுக்கடி தழும்புகள் ஏன் எப்படி ஏற்பட்டது என்று கேட்டேன். குளித்துவிட்டு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு என் கதையை கூறுகிறேன் என்றான் இளைஞன். அவன் குளித்துவிட்டு வந்ததும் இருவரும் அமர்ந்து சாப்பிடலானோம். அப்போது அவன் தன் துன்ப கதையை கூற ஆரம்பித்தான். வைத்திய சிரோன்மணியே, நான் மோசில் நகரவாசி. என் தந்தை வழி பாட்டனார் பெரும் தனவந்தர். அவருக்கு 10 புதல்வர்கள். அவர்களில் என் தந்தையாரே மூத்தவர். என் பாட்டனார் காலமான போது மூத்தவரான என் தந்தை ஒருவருக்கு மட்டுமே நான் ஒரே புதல்வனாய் பிறந்திருந்தேன். என் 9 சிற்றப்பன்மார்களும் மனமாகியும் குழந்தைகளில் இல்லை. அவர்களுக்கு 10 சகோதரர்களுக்கும் நான் ஒருவனே மகனாயிருந்தேன். ஆகவே எல்லோரும் என்னை மிகவும் பிரியமாக வளர்த்து வந்தனர். நானும் வளர்ந்து வாலிபனானேன். ஓர் நாள் என் தகப்பனாரும் 9 சிற்றப்பன்மார்களுமாக வெளியில் சென்றோம். உலக அதிசயங்களை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பேச்சுவாக்கில் எகிப்து நாட்டை பற்றியும் அதன் செல்வ வளங்களை பற்றியும் நைல் நதியின் அழகை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தனர். அதை கேட்டு கொண்டிருந்த எனக்கு வாழ்நாளில் எப்படியும் எகிப்து நாட்டுக்கு சென்று எல்லாவற்றையும் பார்த்து வர வேண்டும் என்ற பேராவல் என்னுள் எழுந்தது. சில வருடங்கள் கழிந்தன. என் சிற்றப்பன்மார்கள் அனைவருக்கும் வர்த்தகம் செய்ய எகிப்து நாட்டிற்கு கிளம்பினார்கள். நானும் அவர்களுடன் சென்று வர வேண்டும் என்று என் தந்தையிடம் மன்றாடினேன். அவரும் அனுமதித்தார். ஏராளமான விற்பனை பண்டங்களை ஒட்டகங்களின் மேல் ஏற்றிக்கொண்டு சிற்றப்பன்மார்களோடு கிளம்பினேன். நீண்ட வழி பயணத்துக்கு பிறகு டமாஸ்கஸ் நகரை அடைந்தோம். எல்லாம் வளமும் பெற்றிருக்கும் டமாஸ்கஸ் நகரம் வானுலகம் போல் திகழ்ந்தது. நாங்கள் கொண்டு வந்த வர்த்தக பொருட்களை எல்லாம் அங்கேயே 1க்கு 10ஆக விலை போயிற்று. அபரிமிதமான லாபம் கிடைத்தது. விற்பனைக்காக டமாஸ்கஸ் நகரிலேயே கிடைத்தவற்றை என் சிற்றப்பன்மார்கள் வாங்கி கொண்டு எகிப்து நோக்கி பயணமானார்கள். டமாஸ்கஸ் நகரம், அங்கு இருந்த கோலாகலங்கள் என்னை கவர்ந்தன. நான் மட்டும் என் சித்தப்பன்மார்களை எல்லாம் எகிப்து நாட்டுக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் திரும்பி வரும் வரை டமாஸ்கஸ் நகரிலேயே தங்கி இருப்பதாக கூறினேன். பிறகு நான் ஒரு அழகிய மாளிகையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டேன். என்னுடைய கைப்பொருட்களை எல்லாம் குடியிலும் கேளிக்கைகளிலும் கண்மூடித்தனமாக செலவு செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் மாலையில் நான் மாளிகையில் வெளிவாசலில் நின்றிருந்தேன். வீதி வழியே ஒரு அழகிய இளம்பெண் சென்றாள். என்னை கண்டதும் தயங்கி நின்றாள் அவள். நான் அவளை உள்ளே வருமாறு ஜாடை செய்தேன். அவள் விடுவிடுவென்று தயக்கமின்றி என் வீட்டிற்கு வந்துவிட்டாள். நான் அவளை மிக்க ஆடம்பரமாக உபசரித்தேன். அவள் என்னுடனேயே உணவும் உண்டாள். இன்றொரு நாள் என்னுடனேயே இருக்குமாறு அவளிடம் கேட்டுக்கொண்டேன். அதற்கு சற்றும் எதிர்பார்க்காமல் அவளும் சம்மதித்தாள். ஆனால் நான் வற்புறுத்தி கேட்டும் தன்னை பற்றி எதுவுமே கூற மறுத்துவிட்டாள். நானும் அதற்கு மேல் அவளை பற்றி ஏதும் கேட்கவில்லை. பொழுது விடுவதற்கு சற்று முன்னரே அவள் கிளம்பிவிட்டாள். நான் அவளுக்கு பரிசாக ஒரு பொன்முடிப்பை கொடுத்தேன். அவள் அதை வாங்க மறுத்து இன்னும் 3 நாட்கள் கழித்து இங்கு இரவு வருவதாக கூறி விடை பெற்று சென்று விட்டாள். அவளுடைய அன்புக்காகவும் பெருந்தன்மைக்காகவும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். 3ஆம் நாள் இரவு அந்த பேரழகி முன்னிலும் விலை மதிப்புடைய ஆடை ஆபரணங்களை பூண்டு கொண்டு ஜெகஜோதியாய் என் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். நான் அவளை அன்புடன் வரவேற்றேன். பிறகு ஏன் இத்தனை நாட்கள் கழித்து வர வேண்டும் என்பதை பற்றியும் அவளை பற்றியும் கேட்டேன். அவள் எதுவும் கூறவில்லை.
மறுத்துவிட்டாள். முன்பு போலவே பழைய கதைகளை எல்லாம் பேசி அவள் கடைசியாக என்னிடமிருந்து விடை பெற்று கொண்டாள். வழக்கம் போல் என்னிடமிருந்து எந்த பொன்பொருளையும் எதிர்பார்க்காமல் சென்றாள். வாசல் வழி அனுப்பிவிடவே கூடவே சென்றேன். வெளிவாசல் அருகில் தயங்கி நின்று, காதலரே, நீங்கள் சம்மதித்தால் அடுத்த 3ஆம் நாளிரவு நான் வரும்போது இன்னும் ஒருத்தியை என்னுடன் அழைத்து வருகிறேன். அவள் மிகவும் அழகு வாய்ந்தவள், என் தோழி என்றாள். நானும் சரி, உன் தோழிதானே, அழைத்து வா அப்படி என்று சம்மதத்தை தெரிவித்தேன். அடுத்த 3ஆம் நாளிரவு அவள் சொல்லியபடியே ஒரு பெண்ணை அழைத்து வந்தாள். பிறகு மூவருமாக விருந்து சாப்பிட்டோம். பிறகு அந்த இளையவளையே நான் காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் 2ஆம் அவள் மேல் வந்த அன்பிற்கு பெயர் காதல் என்றே நான் நினைத்து கொண்டேன். நீதான் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை உள்ள என் காதலி என்றெல்லாம் உளறினேன் அவளிடம். உடனே என் முன்னாள் காதலியான அவள் எரிச்சலுடன் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள். எனினும் நான் மூத்தவளை அலட்சியப்படுத்தி, அதாவது அவள் தோழியையே கவனித்துக் கொண்டிருந்தேன். உணவு, உபசரிப்பு, நகைச்சுவை அனைத்தையும் அவளிடமே பகிர்ந்து கொண்டேன். இரவு நெடுநேரத்திற்கு பிறகு மூவரும் உறங்க சென்றோம். அங்கு சென்றதும் அவர் இருக்கையில் அமர்ந்தோம். படுத்த மாத்திரத்தில் அப்படியே நான் தூங்கி போய்விட்டேன். பொழுது விடிய 2 நாழிகை இருக்கும்போது என் கையில் ஏதோ சில்லென்று பட்டது. விழித்து பார்த்தேன். என் கைகளிலெல்லாம் ஒரே ரத்தம். இளையவள் கழுத்தறுபட்டு என் அருகே கிடந்தாள். மூத்தவளை காணவில்லை. நான் உடனே எழுந்து மாளிகை எங்கும் தேடினேன். மூத்தவளை எங்கும் காணவில்லை. பயத்தால் நடுநடுங்கி போனேன். இளையவள் யாரால் எப்படி கொலை செய்யப்பட்டாள் என்றே எனக்கு தெரியவில்லை. இது வெளியே தெரிந்தால் என் தலைக்கு ஆபத்து வந்து விடியும். ஒன்றும் புரியாது. சிறிது நேரம் இருந்தேன். அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தேன். என் அறையில் பதிக்கப்பட்டிருந்த சலவை கற்களை பெயர்த்தெடுத்துவிட்டு தரையில் குழி பதித்தேன். கொலையுண்டவளை அக்குழியில் கிடத்தி மண்ணால் மூடி சலவை கற்களை முன்பிருந்தபடியே சரியாக பொருத்தினேன். நானே தரையெல்லாம் சுத்தமாக இரத்தக்கரை போகுமாறு அதை கழுவி விட்டேன். என்னுடைய கைகளையும் சுத்தம் செய்து கொண்டேன். மேலும் இங்கிருந்தால் ஆபத்து வரும் என எண்ணி பொழுது விடிந்ததும் மாளிகையின் சொந்தக்காரனிடம் சென்று மேலும் 1 வருடத்திற்கான வாடகையையும் கொடுத்துவிட்டு நான் எகிப்துக்கு சென்று வருவதாக கூறிக்கொண்டு மீதமிருந்த ரொக்கத்துடன் எகிப்துக்கு பயணமானேன். எகிப்தில் என் சிற்றப்பன்மார்களை தேடி கொய்ரோ நகரில் கண்டுபிடித்தேன். டமாஸ்கஸ் நகரிலிருந்து ஏன் வந்து விட்டாய் என்று அவர்கள் கேட்டனர். அந்நகரிலேயே தங்கினால் கைப்பொருட்கள் அத்தனையும் செலவாகிவிடுமே அப்படின்னு அஞ்சியே உங்களை தேடி வந்துவிட்டேன் என்று பச்சையாக பொய் சொன்னேன். பின்னர் என் சிற்றப்பன்மார்களுடனேயே தங்கி வியாபாரத்தையும் செய்தேன். வெறும் பொருள் ஈட்டினேன். எகிப்து தலைநகர் கொய்ரோவும் நைல் நதியும் என்னை மிகவும் கவர்ந்தது. அந்த கவர்தலினால் அங்கு நடந்தவையை சற்று மறந்திருந்தேன். என் சிற்றப்பன்மார்கள் எங்கள் சொந்த ஊருக்கே செல்ல ஆயத்தப்பட்டனர். நானும் அவர்களுடன் மன்றாடி மேலும் சிறிது காலம் கழித்து ஊர் திரும்புவதாக அனுமதியை பெற்றுக்கொண்டேன். அவர்கள் என்னை தனியே விட்டு ஊர் திரும்பி விட்டார்கள். 3 வருடங்கள் கொய்ரோவில் மறுபடி கோலாகலமாய் மனம் போனபடியெல்லாம் வாழ்ந்தேன். ஒவ்வொரு வருடமும் தவறாமல் டமாஸ்கஸ் நகரில் நான் முன்னர் வாடகைக்கு தங்கியிருந்த வீட்டிற்கு வாடகையை அனுப்பி கொண்டிருந்தேன். 4ஆம் வருடம் தொடங்கியது. நான் கெட்ட வழிகளில் வீண் செலவுகள் செய்ததால் என் செல்வம் கரைந்தது. மீந்த கொஞ்சம் பணத்துடன் மீண்டும் டமாஸ்கஸ் நகரை அடைந்தேன். வீட்டுக்காரரை சென்று பார்த்தேன். வருடம் தவறாது அதிக வாடகையை தரும் என்னை வரவேற்று நான் முன்பு குடியிருந்த மாளிகையில் சாவியை என்னிடம் கொடுத்தார். நேரே மாளிகையை அடைந்தேன். என் படுக்கை அறையை திறந்தேன். எல்லாம் வைத்தபடியே இருந்தது. பொறாமை மிகுதியால் மூத்தவளால் மர்மமாக கொலையுண்ட இளையவளுக்காக 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். புதைத்த இடத்தில் மண்டியிட்டு அவளுக்காகவும் தனக்காகவும் ஆண்டவனை வேண்டிக் கொண்டேன். நீண்ட பிரயாணத்தின் காரணமாக சோர்ந்திருந்த நான் என் பழைய படுக்கையை எடுத்து விரித்தேன். படுக்கையில் தலையணை கடியிலிருந்து தரையில் ஏதோ நழுவி விழுந்தது. அது ஒரு வைர மாலை. கொலையுண்டு போன அந்த அப்பாவி பெண்ணுடையது. தூங்க போவதற்கு முன் அதை கலட்டி தலையணைக்கு கீழே வைத்திருக்கிறாள் போலிருக்கிறது. அதை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டேன். நாள்கள் கடந்தன. கையில் இருந்த பொருட்கள் எல்லாம் போயிற்று. ஜீவனத்திற்கே வழி இல்லை. என்ன செய்வதென்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கும் போது படுக்கை அறையில் கண்டெடுத்த கொலையுண்டவளின் வைரமாலை நினைவுக்கு வந்தது. வைரமாலையை விற்று அந்த பொருட்களை கொண்டு கொஞ்ச நாள் தள்ளலாம் இல்லையா அப்படின்னு நினைத்தேன். அதை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு சென்றேன். நகை வியாபாரியிடம் அதை காட்டினேன். வைரமாலையை கண்ட ஒரு வியாபாரி இது திருட்டு நகை என்று சொல்லி என்னை காவல்காரர்களிடம் ஒப்படைத்தார். காவல்காரர்கள் நீதிபதியிடம் கொண்டு போயினர். விசாரணையில் நான் எதையும் கூற மறுத்தேன். என்னை சவுக்கால் நைய புடைத்தார்கள். வழி பொறுக்க முடியாமல் கதறினேன். பெண் கொலையுண்ட விவரத்தையும் யாரும் அறியாமல் நான் புதைத்ததையும் கூறினால் மரண தண்டனையே கிடைக்கும். அதற்கு பதிலாக திருடியதாக போய்விடட்டுமே என்று நினைத்து
இந்த வைர மாலை என்னால் திருடப்பட்டதுதான் என்று நீதிபதியிடம் கூறினேன். அடித்து நொறுக்கியதில் திருடியதை ஒப்புக்கொண்டதாக நீதிபதி திருடியதற்கு தண்டனையாக எனது வலது கரத்தை வெட்டிவிடுமாறு கட்டளையிட்டார். அவ்வாறே என் வலக்கரம் துண்டிக்கப்பட்டது. வெட்டுண்ட கையுடன் வீட்டுக்கு திரும்பினேன். நான் திருடன் என்றும் தண்டனைக்காக வலது கையை இழந்தவன் என்றும் கூறி மாளிகையின் சொந்தக்காரன் என்னை வெளியே துரத்திவிட்டான். வீட்டுக்காரனை நான் கெஞ்சி கேட்டுக்கொண்டதின் 3 தினங்கள் மட்டும் தங்க அனுமதி கொடுத்தான். கை வெட்டுண்டதால் வலி தாளாது எனக்கு ஜுரம் வந்துவிட்டது. படுக்கையில் படுத்தவன் 2 நாள்கள் வரை அன்ன ஆகாரம் இல்லாமல் கிடந்தேன். 3ஆம் நாள் காலையில் மீண்டும் காவலர்கள் வந்தனர். என்னை கைது செய்து நகர காவலரிடம் கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஏற்கனவே எனக்கு தண்டனை தந்த நீதிபதி, என்னை கல்வன் என்று கூறிய நகை வியாபாரியும் அங்கிருந்தார்கள். அந்த வைரமாலை ஒரு மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. நகர காவலர் மிக கண்ணியமாக தோற்றமளித்தார். என்னை பரிவுடன் பார்த்து இந்த வைரமாலை கிடைத்த வரலாற்றை உண்மையாக சொல்லும்படி கேட்டார். நான் நடப்பது நடக்கட்டும் என்ற விரக்தியுடன் நடந்த எல்லா விவரங்களையும் அவரிடம் கூறினேன். துக்கம் தாளாது அழுது மூர்ச்சையானேன். எனக்கு நினைவு திரும்பியதும் நகர காவலர், அன்பரே, நீர் அநியாயமாக தண்டனை அடைந்திருக்கிறீர்கள். இந்த நகையை அணிந்து கொண்டிருந்தவள் என் இளைய மகளே. பொறாமை மிகுதியால் என் மூத்த மகளை இளையவளை கொன்றிருக்கிறாள் என்று சொன்னார் என்னிடம். நடந்து போனதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் நகர காவலர். பின்னர் தன் கடைசி மகளையே எனக்கு திருமணம் செய்து கொடுத்து தன் மாளிகையிலேயே என்னை வைத்து கொண்டார். இதுவே என் வரலாறு என்று கூறி முடித்தான். மன்னர்களுக்கெல்லாம் மன்னரே, அவனின் கதையை விட நான் கூறிய கதை நன்றாக இல்லையா? ஆகவே எங்கள் அனைவரையும் மன்னித்துவிட வேண்டுகிறேன் என்றான் யூத வைத்தியன். ஆனால் மன்னர் ஒப்புக்கொள்ளவில்லை. உங்கள் அனைவரையும் தூக்கிலிட்டால்தான் எனக்கு மன நிம்மதி. உங்களுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது என்று கர்ஜித்தார். அதை கேட்ட தையல்காரன் தான் ஒரு கதை கூறுவதாகவும் அது நன்றாக இருந்தால் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் என்றும் மறுபடியும் ஒரு குதிரை போட்டான். மன்னர் ஒப்புக்கொள்ளவில்லை இம்முறை. பிறகு அவன் மன்னரை பிரார்த்தித்தான், வணங்கினான், மன்றாடினான். இது என்னடா தொல்லையாய் போய்விட்டதென்று மன்னரும் சரி அப்படியே ஆகட்டும் என்று கம்பீரமாக கூறிவிட்டார். தையல்காரனும் இப்போது கதையை சொல்ல ஆரம்பித்தான். நேயர்களே, நீங்களும் இது என்னடா தொல்லையாய் போய்விட்டதென்று கதையை கேட்க விரும்பினால் அடுத்த எபிசோடிற்கு வாருங்கள். நன்றி, வணக்கம்.